செல்போனை பறித்த இந்து முன்னணி பிரமுகர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனி பாதுகாவலர் வேண்டும் என்பதற்காக இளைஞர் அசாருதீனை மிரட்டி செல்போனை பறித்து பொய் புகார் அளித்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை செல்வபுரம் பகுதியை சேர்ந்தவர் சூரிய பிரசாத். இவர் பாத்தீங்கன்னா இந்து முன்னராக இருந்துட்டு வராரு. இந்த 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய பிரசாத் ஒரு இளைஞரோட செல்போனை பறித்து கொண்டு அதை செல்வபுரம் காவல் நிலையத்தில் தன்னை புகைப்படம் எடுத்த ஒரு புகார் அளித்திருந்தாரு. இந்த புகார் அடிப்படையில அந்த சம்பந்தப்பட்ட நபரான அசாருதீன் என்பவரை போலீசார் பிடித்து விசாரிக்கும் போது அவர் வேண்டுமென்றே பொய் புகாரை கொடுப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த செல்போனை போலீசார் ஆய்வு செய்த போது அந்த சூரிய பிரசாத்தின் புகைப்படமோ அல்லது வேறு எந்த தகவலுமே அந்த செல்போன்ல இல்ல. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீசார் பாத்தீங்கன்னா சூரிய பிரசாத்தையும் விசாரணைக்கு அழைச்சு அவருக்கு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது பாத்தீங்கன்னா இவர் பொய்யான ஒரு புகார் கொடுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சூரிய பிரசாத் தனக்கு தனி போலீஸ் பாதுகாவலர் வேணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் போலீஸ்கிட்ட விண்ணப்பம் செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த தனி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் அளவுக்கான எந்த முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை ஏற்கனவே போலீசார் நிராகரிச்ச நிலையில தனக்கு தனி போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டுமென்றே செல்வபுரம் வடக்கு அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த அசாருதீன் என்ற இளைஞரை தாக்கியதோடு அவரது செல்போனையும் பறிச்சுட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து பாத்தீங்கன்னா அசாருதீன் ஒரு புகார் கொடுக்கிறாரு. அதாவது தன்னை தாக்கி செல்போனையும் பறிச்சுட்டு போனதா செல்வபுரம் போலீஸ்ல ஒரு புகார் கொடுக்கிறாரு. இந்த புகார் அடிப்படையில சூரிய பிரசாத்தை தற்போது செல்வபுரம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்து தற்போது அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. அதாவது தனக்கு தனி போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், அதாவது இளைஞரை தாக்கி அவரோட செல்போனையும் பறித்து அட்டூழியத்துல ஈடுபட்ட அவர் மீது 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இவர் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தகராறுலையும் ஈடுபடுவதா கூறப்படுவ நிலையில தற்போது சூரிய பிரசாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்னிலவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.